ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாகவும் அந்த சட்டமன்ற தொகுதியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்ம நடத்தியிருக்கோம். அதனுடைய முடிவுகளை தான் உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளச்சல் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கலாய்வில் இது சற்று இழுபறியாக இருக்கிறது அப்படின்னு நம்முடைய முதற்கட்ட கலாய்விலே தெளிவாக சொன்னோம். இங்கு ஜே பிரின்ஸ் அவருக்கு சீட்டு கொடுப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதே போல் விளவங்கோடில் போட்டியிட்டு சென்ற முறை இடைத்தேர்தல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாரகை கத்பட் இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் அவங்க இங்கே போட்டி போடுறாங்க. சிவகுமார், அட்வொகேட் சிவகுமார் பாஜக சார்பாக இங்கே போட்டியிடுகிறார். வேறு ஆன்சி சோபாராணி நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், பிரேம் அலெக்ஸ் லேரன்ஸ் அவர் தாவேகா கட்சியின் சார்பாகவும் போட்டி போடுறாங்க. சென்ற முறை 67.9% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த முறை 74.11% வாக்கு பதிவாயிருக்கு. இது எஸ்ஐஆரின் நீக்கம் காரணமாக இல்லை தாவேகாவின் தாக்கமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். கலாய்வில் ஈடுபட்ட சிவகுமார் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம். கன்னியாகுமரி குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு முதற்கட்ட கலாய்வில் இழுபறி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்பொழுதும் அதே மாதிரி இருக்குதா, இல்லை அங்கே பாஜகவுக்கு வெற்றியா, இல்லை தாரகை கத்பட் காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கிறதா? அந்த குளச்சல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் கணிசமான மீனவர்கள் வாக்கு அதிகமாக இருக்கின்ற பகுதி. இப்போ காங்கிரஸ் சார்பில் இங்கே போட்டியிடுகின்ற தாரகை கத்பட் அவர்கள் அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால அந்த பகுதியில் அவர்களுக்கு ஒரு கணிசமான ஒரு வாக்குகள் இருக்கிறது. இதே கடலோர பகுதிகளில் தாவேகா அதிகமான வாக்கு, அதாவது எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகளை அவர்கள் அள்ளுகின்றார்கள். சமவெளி பகுதியிலையும் தாவேகாவுக்கு ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி, குறிப்பாக இந்துக்களுடைய வாக்குகளையும் பிரித்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளையும் பிரித்திருக்கிறார்கள். சில இஸ்லாமியர்கள் கூட தாவேகாவுக்கு வாக்களிப்பதை அதில் பார்க்க முடியுது. இது போக பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான வேட்பாளர் அட்வொகேட் சிவகுமார் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களிடத்திலையும் ஒரு நல்ல நட்பு ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் இந்த களமாடி இருக்கின்றார்கள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 18-20% வாக்குகளை தாவேகா பிரிக்கின்றது. நாம் தமிழர் கட்சி ஒரு வலுவான ஒரு சிறிய வாக்கு வங்கியை வைத்திருந்தது. ஆன்சி சோபாராணி அவர்கள் இங்கு நாம் தமிழர் சார்பில் ஒரு 6 மாசமா அவங்களும் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கு அவர்களுடைய இந்த கடலோர பகுதியில் இருக்கின்ற அவர்களுடைய வாக்குகளை அவர்கள் பிரிக்கின்றார்கள். ஆனால் சமவெளி பகுதியிலே அதிகமான வாக்குகளை பாஜக பெறுகிறது. கிறிஸ்தவர் மத்தியிலேயும் கடலோர பகுதி மக்கள் உடைய வாக்குகளும் காங்கிரஸ் கட்சி செல்கின்றது. தொடர்ந்து இந்த பகுதி ஒரு இழுபறியான ஒரு நிலையைத்தான் இப்போது நீடிக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்குறோம். முதற்கட்ட கலாய்விலே நம்ம இழுபறின்னு சொன்னோம். அதே போல் காங்கிரஸ் கட்சியிலே தாரகை கத்பட்டுக்கும் பாஜகவுடைய சிவகுமார் அவங்களுக்கும் ஒரு டஃப் ஃபைட்டு போகுது. கரைப்பகுதியிலே பாஜகவிற்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். மீனவ பகுதியில் அவங்க மீனவ பிரதிநிதியாகவே கத்பட்டு இருக்கிறதுனால அதே சமூகத்தை சார்ந்தவர்களால அவங்களுக்கு கணிசமான ஆதரவு இருக்கிறது. ஆனால் புதிதாக வந்த தாவேகா சமவெளி பகுதி, அதாவது கரையிலையும் கடல்லையும் கடற்பகுதியிலையும் அவங்களுக்கு வாக்குகள் பிரிகிறதுனால எந்த பக்கத்துலேயும் வாக்கு அதிகமாக பிரிகிறது அப்படிங்கிறது அது தேர்தல் முடிவு நாளில் தான் தெரியும். ஏன்னா அவங்க மீனவ சமுதாயத்தை சார்ந்தவங்களே கத்பட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவுடைய அவரும் ஒரு கிறிஸ்துவ கேண்டிடேட் தான். அவருக்கு மீனவ பகுதியிலிருந்தும் வாக்குகள் வந்திருக்குது, கரைப்பகுதியிலிருந்தும் வாக்கு வந்திருக்குது. ஆனால் பாஜக வலுவாக கரைப்பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதும் இருக்கிறதுனால தொடர்ந்து குளச்சல் சட்டமன்ற தொகுதி ஒரு இழுபறியான தொகுதியாக இருக்கிறது. முடிவு தெரிந்து கொள்ள மே 4 வரை நாம் காத்திருக்கணும். வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.